ஸோ டேட்டாஸ் அடிப்படையில் இந்த 12 லட்சம் கோடி முதலீடு அப்படிங்கிறத சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியலை. அப்படி இல்லை. அப்படி இல்லாத நிலையிலே நீங்கள் 12 லட்சம் கோடின்னு சொல்லி ஆகணும்னா அதனுடைய பொருள் என்ன? நாங்கள் சொல்கிறோம், எனவே நீங்கள் பொய் சொல்லுங்கள்னு அர்த்தம். பொய் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆளுநரை மாநில அரசு கட்டாயப்படுத்த முடியுமா? இதுதான் கேள்வி. வேணும்னா இந்த பொய்யை முதல்வர் சொல்கிறதுக்கு விரும்பலாம். அவருக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அவர் சொல்லட்டும். இன்னும் 12 லட்சம் கோடி முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கோம்னு சொல்லிட்டு நாளைக்கு பிரச்சாரம் கூட செய்யட்டும். தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மட்டும் எல்லாம் அது அவர்கள் அரசியல்வாதிகள், அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆளுநர் அரசியல்வாதி அல்லர். இதுதான் அப்பாவு அவர்களுக்கு நான் தருகிற பதில். அப்பாவு கம்ப்ளீட்டாக தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு. ஒரு அரசியல்வாதியை போல் ஆளுநர் பேசலாமா அப்படின்னு. உண்மை இல்லை. அரசியல்வாதியை போல் ஆளுநர் இல்லை. அதனால்தான் அவர் பேசியிருக்கிறார். அரசியல்வாதியை போல இருந்திருந்தால் அந்த பொய்யை அப்படியே உண்மையை நம்பிட்டு பேசியிருப்பார். அவர் ஆளுநராக இருக்கின்ற காரணத்தினால், அவர் ஒரு அரசியல்வாதியாக இல்லாத காரணத்தினால் இது உண்மைக்கு புறமான தகவல், எனவே நான் இதை பேச மாட்டேன் அப்படின்ட்டு வர்றாரு.